கிளாஸ் கேக் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். இப்போது அந்த பாத்திரத்தில் 3/4 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இதோட சர்க்கரை சேர்த்துடுறேன். இது வந்து 200 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கோம். இப்போ இன்னைக்கு நம்ம இதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை இந்த தண்ணியில வந்து கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். ஒரு 3 ல இருந்து 5 நிமிஷத்துக்குள்ள இந்த சர்க்கரை இந்த தண்ணியில நல்லா கரைஞ்சிடும். பாருங்க, இப்பவே வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதோட நம்ம கடல் பாசி சேர்த்துடலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்கிறேன். இது வந்து குத்து மதிப்பா ஒரு 15 கிராம் இல்ல ஒரு 20 கிராம்குள்ள இருக்கும். உங்களுக்கு கடல் பாசி வந்து நான் வந்து கடல் பாசி பொடி போட்டிருக்கேன் பவுடர் ஃபார்ம்ல. உங்களுக்கு கடல் பாசி வந்து நார்மலா கிடைச்சு நீங்க அதையும் போடலாம். பட் அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் டிசால்வ் ஆக. ஒரு 10 நிமிஷம் எடுக்கலாம். பவுடரா போடுறதுனால ஒரு 5 நிமிஷத்துல இது டிசால்வ் ஆயிடும். இப்ப பாருங்க, ஓரளவுக்கு நல்லா ரெண்டுமே கரைஞ்சிடுச்சு. கொஞ்சமா கலக்கி விட்டுக்கலாம் கரையிற அளவுக்கு. இப்ப சூடு ஆறிடுச்சு. இது வந்து ஒரு லேசான சூடுல தான் இருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆப்பிள், கிரேப்ஸ், மாம்பழம், மாதுளை, வாழைப்பழம், அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் எடுத்துருக்கோம், பாதாம் அண்ட் வால்நட்ஸ். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி சேர்க்கலாம்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பவுலில் இதை கொஞ்சமாக ஊற்றிக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த பழத்தெல்லாம் இதில் அடுக்கி வச்சுக்கலாம். நம்ம ஆப்பிளில் வந்து அந்த ரெட் கலர் கீழே வர மாதிரி வச்சுருக்கோம். ஏன்னா இது கண்ணாடி கேக்குன்றதுனால நம்ம கேக் முடித்த பிறகு கீழே இருக்க பகுதி தான் மேலே வரும். ஸோ அப்போ இந்த ரெட் கலர் ஆப்பிளுக்கு பின்னாடி இருக்க ரெட் கலர் ஸ்கின் வந்து நல்லா அழகாக தெரியுன்றதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம் ஆப்பிளில். இந்த டெக்கரேஷன் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்படி தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் மோஸ்ட்லி கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் எடுத்தால் அழகாக வரும் பார்க்கறதுக்கு. பிகாஸ் இது டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்றதுனால நம்ம உள்ள இருக்க கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் எல்லாமே வெளியே அழகாக தெரியும். நம்ம இது போல எல்லா ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கிக்கலாம்.
இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம நல்லா வந்து செட் பண்ணியாச்சு. ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா செட் பண்ணிட்டோம் லேயராக. இப்போ நான் இதுக்கு மேலே அந்த ஜெல்லி தண்ணியை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம கீழே மட்டும் தான் ஜெல்லி வாட்டர் போட்டிருந்தோம், அதுக்கு மேலே ஃபுல்லாகவே லேயர்ஸ் எல்லாமே ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போது அடிஷ்னலாக அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அந்த ஜெல்லி வாட்டரை ரீஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சோக் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம அந்த வாட்டரை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நம்ம அந்த கடல் பாசி ஜெல்லி தண்ணி வந்து கொஞ்சம் வந்து வச்சிருக்கோம். இது வந்து நம்ம டாப் லேயர் வந்து நம்ம வேற ஒரு கலர் போடலாம்னு சொல்லி நம்ம வச்சிருக்கோம். நான் வந்து அதுக்கு ரெட் கலர் ஃபுட் கலர் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க என்ன கலர் வேணாலும் உங்க சாய்ஸ்க்கு எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு கலர் வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க சேம் ஒயிட் கலர் அப்படியே நீங்க வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த கலரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ டாப் லேயர் வந்து நான் இந்த கலரோட ஃபில் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு கலர் வேணும்னு நினச்சா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுட் கலர் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு கலர் எடுத்து நீங்கள் டாப் லேயர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நார்மலாக அந்த ஜெல்லி வாட்டரை நீங்கள் அப்படியே இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இந்த கடல் பாசி தண்ணி வந்து எப்பவுமே வெதுவெதுப்பாக தான் இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் அது வந்து டெம்பரேச்சர் லோ ஆயிடுச்சுன்னா வந்து ஜெல்லியாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் லைட்டாக வந்து திரும்பவும் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் வார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரூம் டெம்பரேச்சர் கிடச்சிடும். இப்போ இதை நம்ம அப்படியே வந்து வெளியிலவும் விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 to 3 hours நம்ம வச்சோம்னா இது வந்து ஜெல்லியாக ஃபார்ம் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வச்சு 2 hours அப்புறம் நான் எடுத்து காமிச்சிட்ருக்கேன் உங்ககிட்ட. இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வெளியில் கூட நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கலாம். பட் ஃப்ரிட்ஜில் வச்சா சீக்கிரமாக இது வந்து ஜெல்லி வந்து நல்லா ஃபார்ம் ஆகிடும். பாருங்கள், கலர்ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு ஜெல்லிக்குள்ளே. நம்ம ஃபஸ்ட் லேயர் வந்து ஃபுட் கலர் போட்டிருக்கோம், அதனால் இது இப்படி தெரியுது. ஆனால் கீழே வந்து நார்மல் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். இப்போ நம்ம டீமோல்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பாருங்கள், இது நம்ம பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நம்ம கீழே லேயரில் வச்ச ஃப்ரூட்ஸ் எந்த கலர் இருந்தாலும் வெளியில் நல்லா தெரியும் கிளியராக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.